ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு முருங்கை இலை பறிச்சிட்டு வரலாம். இந்த மரத்துலேருந்து தான் இன்றைக்கி முருங்கை இலை ஒரே ஒரு இது மட்டும் தான் எடுக்க போகிறோம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஒரே ஒரு கொத்து மட்டும்தான் முருங்கை இலை இன்றைக்கி பறிச்சுக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி இன்றைக்கி வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம நிறையா ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்களே செடி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக கொத்தாக போடுங்காமல் இந்த மாதிரி அடியிலேருந்து ஒன்று ஒன்று பிச்சு எடுத்துக்கோங்க. பிகாஸ் மேலே இருக்கிறது அது மேலே மேலே வளரும். ஸோ அதனால் அதை கட் பண்ணாமல் அடியில் சிங்கிளாக எடுத்துக்கிட்டோம் நாங்கள். தேவையான அளவு பறிச்சாச்சு. வாங்க இப்போது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முருங்கை இலையே பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை இலை எப்படி பிச்சை எடுக்கிறோன்றதும் இருக்குது. அதில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரம் பிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து அந்த நாரோடு சேர்த்தி போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. நீங்கள் சாப்பிடும்போதுமே அந்த நார் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் கீரையோட டேஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம சட்னிக்கு கொஞ்சம் குவான்டிட்டி தானே யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக இலையை பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு டிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு நான் ஃபாலோ பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும். அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா நம்ம கீரையை வெறும் கீரையோட தலை மட்டும்தான் எடுக்கணும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பிகாஸ் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா கீரையோட இலை தான். ஸோ அதுக்காக நீங்கள் கீரையோட இலை மட்டும் எடுத்துக்கோங்க. அது அந்த நார் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி பொறுமையாக கிள்ளி ஒரு 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் கிள்ளி எடுத்துடலாம். நான் எடுத்து குவான்டிட்டி கீரைக்கு நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை கிள்ளி முடிச்சாச்சு. கருவேப்பிலை கிள்ளி எடுத்துக்கலாம். எல்லா கீரை நான் எடுத்துகிட்டு எல்லா கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு இதில் கொஞ்சம் ஒரு பல் பூண்டு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மிளகா எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரன்றதுனால ஒரு 10 மட்டும் எடுத்திருக்கேன். புளி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய். நீங்கள் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய துண்டாக எடுத்துகிட்டு அதில் ஒரே சென்டரில் ஒன்று மட்டும் போட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இது நம்ம கிள்ளி வச்ச கீரை. அந்த ஒரு இதுக்கு ஃபுல்லாக இவ்வளோ கீரை நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு.
தவா நல்லா சூடேறணும். சூடேறினதும் நம்ம வந்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு. நான் நிறைய கடுகு யூஸ் பண்ணல, கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி புதினா சட்னி அரைக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய வேர்க்கடலை, கடலைப்பருப்பு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல. சிம்மில் வச்சுக்கோங்க, தீயை விடாதீங்க. இப்போது நல்லா அந்த வெங்காயம் வந்து மிளகா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வதங்கிடும். வெங்காயம் வந்து ஒரு நல்ல அந்த நம்ம கட் பண்ணி போட்டதெல்லாம் தனித்தனி அந்த வந்ததுமே பீசஸாக வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நல்லா போட்டிருக்கேன். இது பெரிய பூண்டுன்றதுனால ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்து அது உரித்து எடுத்து போட்டிருக்கோம். பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருந்தோன்னா அது வந்து நல்லா வந்து அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக இருந்ததுனால நல்லா அது ரோஸ்ட் ஆகிருக்கும். பட் நம்ம சட்னி அரைக்கிறதுனால நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேண்டாம். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு தலை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தலையோட பச்சை வாசனை அந்த பச்சை கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். தேங்காயும் நான் நிறைய ஆட் பண்ணல, சின்ன பீஸில் ஒரு ஆஃப் மூடியில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் கால்வாசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். இந்த ஸ்டேஜ் வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நான் வந்து வாஷ் பண்ணல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அது வந்து க்ளீனாக தான் இருந்துச்சு. முருங்கைக்கீரை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப வந்து க்ளீனாக தான் இருக்கும், தண்ணியே அது மேலே படாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அது பறிக்கும் போதே தெரியும். இந்த மரம் நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சுருங்கிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஓவரால் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகுது. நீங்கள் ஏதாவது சட்னி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பருப்பு வகைங்க வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சட்னிக்கு ஸ்கிப் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு சில சட்னிக்கு நல்லா இருக்காது. பட் நீங்கள் முருங்கைக்கீரைக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம்.
வீட்டில் இருக்கிறதே வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து நிறைய அயன் இருக்குது. இப்போ ஒர்க் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரது வந்து பார்த்திங்கன்னா அயன் இந்த மாதிரி சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒர்க் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த்தை பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்களுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் பாடி நீங்கள் தான் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் மாற்றிக்கலாம். நான் அதுக்கு வந்து சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன். நம்ம அரைக்கிறதுலேயும் நம்ம சட்னியோட டேஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி யூஸ் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.